வில் தோன்றும் தோள்களிலே அது வீரம் காட்டும். நெல் தோன்றும் வயல்களிலே அது வேளாண் திறத்தை காட்டும். சொல் தோன்றும் புதிதாக அது தமிழ் செம்மொழி சிறப்பை காட்டும். எழுத்து சொல் இரண்டே அன்றி பழுத்த நல் தொல்காப்பியன் தமிழர்தம் செழிப்பு மிகு வாழ்வுக்கும் தொகுத்தளித்தான் இலக்கண நூல். கொய்யா கனித்தமிழால் குரல் நெய்தான் உலகுக்கு வள்ளுவனும். பெய்யா மழை பெய்தது போல் மகிழ்ச்சி கொள்வோம் அவன் பொய்யா மொழி கவி கேட்டு. சிலம்பும் வளையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகலனாய் ஆயின சென்னா புலவர் ஆற்றிய பணிகளால். அக்கால தமிழர்களின் வாழ்வை ஒப்பிட்டு இக்கால தமிழரிலை என் நெஞ்சில் மோத செம்மொழியாக கண்டுவிட்டோம் தமிழை. அது செங்கோல் ஏந்தி மத்திய ஆட்சி மொழியாகவும் செம்மொழியாக கண்டுவிட்டோம் தமிழை. அது செங்கோல் ஏந்தி மத்திய ஆட்சி மொழியாகவும் சிம்மாசனத்தில் அமரும் நாள் எந்நாள் என்று சிந்தித்தவாறு கட்டிலேயே சாய்ந்து கண்ணயர்ந்தேன். அப்போது பக்கமது நெருக்கமாக படுத்துக்கொண்டு வெட்கமது ஒரு சிறிதும் இல்லாமல் ஒருத்தி என்னை தழுவி கொண்டாள். அவளை அள்ளி அணைப்பதற்கு நான் முனையவில்லை என்றாலும் தள்ளிவிட மனமில்லை, தழுவட்டும் என்றிருந்தேன். ஒருத்தி என்னை தழுவிக்கொண்டாள். அவளை அள்ளி அணைப்பதற்கு நான் முனையவில்லை என்றாலும் தள்ளிவிட மனமில்லை, தழுவட்டும் என்றிருந்தேன். அதன் பின் மற்றொருத்தி வந்தாள். அடடா, என்ன இது, இருமங்கை ஒருபடுக்கை என கேட்பீர், பொறுத்திடுக, எனக்காக பொறுத்திடுக. முதலில் வந்தவர் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவினிலே அடியேன் கண்ட காட்சியெல்லாம் அற்புத தமிழ் காட்சி, அறிவு கொளுத்தும் காட்சி.